ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நீட்டுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட் எக்காலஜி. இதில் வந்து 10 to 11 கொஷின்ஸ். இந்த யூனிட்டில் வந்து 4 லெசன் இருக்குது. ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 4 இருக்குது, 4 லெசன் இருக்குது. இது 4மே வந்து ரொம்ப ஈஸியான லெசன். ஆவரேஜாக 10 to 11 கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீட்டில் வந்துடும். டோட்டலாக நீங்கள் வெளியில் எங்கேயும் படிக்க வேணாம். என்சிஆர்டி அப்படி என்சிஆர்டி புக்கில் நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்ப்ஸில். அதில் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட், அப்புறம் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் போனீங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிரும். ஸோ டவுன்லோட் பண்ணி வேறு வெளியில் எங்கேயுமே படிக்கவே வேணாம். வெறும் என்சிஆர்டி அதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆர்கனிசம் அண்டு பாப்புலேஷன், இது ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் ஆர்கனிசம் வந்து ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் வந்து ஸோ 4ஆக பிரிக்கிறாங்க. ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயோம் அப்படின்னு. ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயோம். இந்த 4 லெவலாக இந்த ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் லெசனை வந்து பிரிக்கிறாங்க. ஆர்கனிக்கல் எக்காலஜி, ஸோ இந்த லெசன் வந்து பேசிக்காக இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில கிராஃப் ஒன்று நான் காட்டுறேன். ஸோ இந்த கிராஃப் வந்து என்சிஆர்டி ரீடிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டாக அதை நான் உங்களுக்கு நோட் பண்ணுவேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பேஜ் அந்தளவு இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. ஸோ இதில் எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எக்காலஜி பேசிக்கலி கன்சர்னட் வித் 4 levels ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் போட்டு கம்யூனிட்டி அண்ட் பயம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4 level பேசிக் 4 levels எதுன்னு கேட்டால் ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, பயம். இதில் இந்த ஆர்கனிசம் வந்து பேசிக் யூனிட். இப்போ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் எப்படி செல்லோ, இந்த மாதிரி எக்கோசிஸ்டம்க்கு பேசிக் யூனிட் வந்து ஆர்கனிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 13.1 வந்து ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்காலஜி அட் த ஆர்கனிஸ்மிக் லெவல் இஸ் எசென்ஷியலி ஃபிசியாலஜிக்கல் எக்காலஜி. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எதுனா பயோமுடைய ஃபார்மேஷன். பயோம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ எர்த்து இருக்குன்னா இந்த எர்த்து வந்து சன்னை வந்து ஒரு ஆக்சிஸில் டில்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் டில்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டில்ட்டிங்காலையும் ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட்னா ஸோ ஒரு ஆக்சிஸில் டில்ட்டாக இருக்குது. இந்த டில்ட்டிங்காலையும் இந்த டில்ட் ஒரு ரீசன் பயம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து ப்ரெசிபிட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸ்னோ, ரெயின். ப்ரெசிபிட்டேஷன் வந்து ஸ்னோ, அப்புறம் வந்து ரெயின்ஃபால் இது. அப்புறம் இந்த டில்ட்டாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். ஸோ இதால் வந்து பயோம் வந்து மேஜர் பயோம் ஃபார்ம் ஆகுது. பயோம் என்னென்ன பயோம் அப்படின்னா டெசர்ட் ஒரு பயோம், கானிஃபரஸ் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் பயம். ஸோ இதை வச்சு ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிராஃப் ஒன்று இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஆனுவல் வந்து 150 சென்டிமீட்டர் டு 450 கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து கானிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெயின்ஃபாலு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி வந்து ஆர்டிக் அண்டு அல்பைன் துண்ட்ராவில் வந்து டெம்பரேச்சர் மைனஸில் போனாலே கிராஃபில் கொஷின் மைனஸில் போனாலே ஆர்டிக் அண்டு அல்பைன் துண்ட்ரா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெசர்ட்டில் வந்து டெம்பரேச்சர் 20க்கு மேலே போகும். ரெயின்ஃபால் ப்ரெசிபிட்டேஷன் பாருங்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி டெசர்ட்டில்.
நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹையஸ்ட் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில். கானிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜாக இருக்கிறது வந்து டெம்ப்ரேட்டில் வந்து ரெயின்ஃபால் வந்து ஆவரேஜாக இருக்கும். கிராஸ்லேண்ட்லேயும் கம்மி தான். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இதை சொல்லியிருக்கேன்ல, ரீஜனல் அண்ட் லோக்கல் வேரியேஷன் வித்தின் ஈச் பயம் லெட் டு வைட் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டட்ஸ். இந்த ஒரு லைன் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இந்த லைன் இம்பார்ட்டண்ட். ஆனுவல் வேரியேஷன் இன் precipitation பயம். இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த் வந்து டில்ட் ஆகிருக்கு. அந்த டில்ட்டிங்காலையும் ஆனுவல் வேரியேஷன் ரெயின்ஃபாலும் சரி ஸ்னோஃபாலும் சரி இதால் ஃபார்ம் ஆகக்கூடியது மேஜர் பயம். மேஜர் பயம்ஸ்னால் இந்த டெசர்ட், கிராஸ்லேண்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பயம். இதில் வந்து ஹேபிட்டட் ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்னா, இதுலேயே இருக்கக்கூடிய ரீஜனல் அண்டு லோக்கல் வேரியேஷன், ஒரு பயோமில் நடக்கக்கூடிய ரீஜனல் அண்டு லோக்கல் வேரியேஷனால் வேறு ஹேபிட்டட் ஃபார்ம் ஆகும். இதில் மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டரில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது, வாட்டர், லைட்டு, அப்புறம் சாயில். இதில் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து டெம்பரேச்சர் இதில் ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் எக்கலாஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 விதமாக போட்டிருக்காங்க. இதில் வந்து யூரி தெர்மல்னால் என்ன, ஸ்டீனோ தெர்மல்னால் என்னன்னு போட்டிருப்பாங்க. யூரி தெர்மல்னால் நேரோ டெம்பரேச்சர், எல்லா விதமான ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்லேயும் சர்வைவ் ஆகக்கூடிய ஆர்கனிசம்ஸ் வந்து யூரோ தெர்மல். ஸ்டீனோ தெர்மல்னால் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும் சர்வைவ் ஆகக்கூடிய ஆர்கனிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். அது ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ஏபயாட்டிக் ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். ஸோ இந்த லைனும் பாருங்கள். Next to temperature, water is the most abundant factor influencing the life of organism. ஸோ வாட்டர் வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர். ஏன்னா அப்போ தான் பிளான்ட்ஸுடைய அவைலபிலிட்டி, இந்த பிளான்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஹேபிட்டட் ஃபார்ம் ஆகணுன்னா பிளான்ட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இது ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ வாட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணலாம். என்னென்னா யூரி ஹெலைன், ஸ்டீனோ ஹெலைன். இதில் எப்படி யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மலோ, யூரி தெர்மல்னால் எல்லா விதமான டெம்பரேச்சர்லேயும் சர்வே ஆகக்கூடிய ஆர்கனிசம் யூரி தெர்மல். ஸோ அதே மாதிரி யூரி ஹெலைன்னா எல்லா வாட்டர் செலைனையும் சர்வே ஆகக்கூடிய ஆர்கனிசம்ஸ் யூரி ஹெலைன். ஸ்டீனோ ஹெலைன்னா பர்டிகுலர் அதோட ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்லேண்ட் வாட்டரில் வந்து வாட்டர் சலினிட்டி எவ்வளோ இருக்குன்னா 5%. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 5% இருக்கும். சீல வந்து 30 to 35% இருக்கும். ஹைப்பர் செலைன் லகூம்ஸில் வந்து 100%க்கு மேலே வாட்டருடைய சலினிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லைட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். ஸோ லைட் இருந்தால் தான், சன்லைட் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அந்த லைட்டை வச்சு தான் ஃபொராஜிங் ஆக்டிவிட்டீஸ், மைக்ரேட்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு சில ஆர்கனிசம் வந்து ஃபுட்டு சர்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் டே பிளான், லாங் டே பிளான்ட்டை பற்றி இந்த பேராவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கியை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க, ரெட் ஆல்கே. என்னென்னா ரெட் ஆல்கே வந்து டீப் வாட்டரில் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து ஃபைக்கோஎரித்ரின் யூஸ் பண்ணி அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. சாயிலோடைய நேச்சர், அப்புறம் அதோடைய வெதரிங், அதோடைய செடிமெண்ட்ரி நேச்சர், ஸோ அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இது கூட இம்பார்ட்டண்ட் ஒரு எக்கோசிஸ்டமுடைய இன்ட்ராக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சஸ் எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலேட்டர்னால் எக்ஸ்டர்னல் லெவல் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் தன்னோட இன்டர்னல் லெவல் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், பேர்ட்ஸ். நம்ம வந்து ஹோமியோஸ்டேசிஸை வந்து மெயின்டைன் பண்ணோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சம்மரில் வந்து இப்போ பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னால் சம்மரில் வந்து ஸ்வெட் பண்ணுறது மூலமாக பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் 37 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி டெம்பரேச்சர். சம்மரில் வந்து ஸ்வெட் பண்ணி பாடியை கூலாக்கி இந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்துடும். டெம்பரேச்சர் அதிகமாகும்போது சப்போஸ் வின்டரில் டெம்பரேச்சர் குறையும் போது நம்ம வந்து உடம்பு நடுங்கி
ஷிவரிங் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது டெம்பரேச்சர் ஹீட் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இதனால தான் எல்லா ஆர்கானிசமாலையும் எவல்யூஷனால் இந்த ரெகுலேட்டராக மாற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து மேக்ஸிமம் வந்து ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் 99% வெர்டிபிரேட்ஸ் வந்து கன்ஃபார்மர்ஸ். பார்ஷியல் ரெகுலேட்டர்னால் ஒரு சில லெவல் மட்டும்தான் அதால் ரெகுலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மராக தான் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செர்பியாவிலேருந்து பேர்ட்ஸ் வந்து ராஜஸ்தானுக்கு கியோலாடோ நேஷ்னல் பார்க்கு மைக்ரேட் ஆகிறதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், எவ்ரி வின்டர் ஃபேமஸ் கியோலாடோ நேஷ்னல் பார்க் இன் பாரத்பூர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு சஸ்பெண்டுனா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இந்த சஸ்பெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் லோயர் பிளான்ட்ஸில் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். தென் வந்து பியர்ஸில் வந்து ஹைபர்னேஷன், வின்டர் ஸ்லீப் போயிடும், ஏன்னா மெட்டபாலிசம் நடக்கக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப்பு. ஸ்னெயில்ஸு ஃபிஷ் பண்ணக்கூடியது சம்மர் ஸ்லீப்பு. நெக்ஸ்ட் வந்து ஜூ பிளாங்டன் வந்து டயோபேஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ ரெகுலேட்டர்ஸை பற்றி பார்த்துட்டோம், கன்ஃபார்மர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்.